ஸோ இப்போ நீங்க பார்க்க போற படத்தோட பேரு தி ரெக்வென். 2022 ரிலீஸ் ஆனது. ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் தண்ணியில இருக்காங்க. டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அலறாங்க. எழுந்து பார்த்தா ஈரனுக்கு இவ்வளவு நேரம் கனவு வந்திருக்கும். தூக்கமே அவங்களுக்கு வராது. அவங்க ஒரு விழால தான் இருக்காங்க. அதனால தண்ணி கிட்ட அந்த இடத்த பார்த்துட்டே இருக்காங்க. போனும் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அங்க வைஃபையும் கிடைக்கல. போனையே பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப அங்க கணவரும் எழுந்துக்கிறாரு. என்னமா உனக்கு தூக்கம் வரலையான்னும் போது இல்ல எனக்கு இன்னும் தூக்கம் வரல. சரி நீங்க ஏன் தூங்கல? எனக்கு இந்த பெட்டே சரியில்லை. என்னவோ ரொம்ப நாளா இங்க தூங்குற மாதிரி சொல்றீங்க. நேத்து தானே வந்தோம், பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது என்ன ஆச்சு, போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னும் போது இல்ல பழைய டெக்ஸ்ட் எல்லாம் நான் கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு இருக்கேன், இங்க வைஃபையே இல்லை அப்படின்னும் போது நீ அதிகமா சோஷியல் மீடியா யூஸ் பண்றல, இதனால உன் ப்ராப்ளம் என்ன சால்வ் ஆகவா போகுது, நீ ரிலாக்ஸா இந்த இடத்த என்ஜாய் பண்ண அப்படின்னும் போது ஹீரோனி பாக்குறாங்க. உனக்கு தான் தெரியும்ல நான் பிரைவசி தான் எதிர்பார்ப்பேன், அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான லைஃபை கொடுக்கும். சோஷியல் மீடியால இருக்கிறதுனால நம்ம பிரச்சனை எதுவுமே சால்வ் ஆக போறது இல்லை. நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் தான். இந்த இடத்த பாரு, இந்த இடத்த பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள நடந்தது ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். அதனால மத்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு இந்த இடத்த ரிலாக்ஸ் ஆயிரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ண இங்க வந்து நம்ம ரிட்டர்ன் போகும்போது நீ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயினும் வியட்நாம்ல இருக்கிற ஒரு விழால தான் இருப்பாங்க. சோ அங்க காலையில போய் தேவையான பொருட்களை வாங்கிட்டு அந்த இடத்த சுத்தி பார்க்கும் போது அங்க ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஒரு கன்னி பெண்ணை எல்லாமே சாமி மாதிரி கும்பிடுவாங்க. உடனே ஹீரோவும் அங்க இருந்தவங்க கிட்ட யார் இந்த பெண்மணி அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஸ்டோரிய சொல்றாங்க. பிரெஞ்சுக்காரங்க இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தும் போது ஒரு 14 வயசு பொண்ணு ரொம்ப தைரியமா அவங்களை எதிர்த்து நின்னா. அவளோட தைரியத்தை பாராட்டி இவ்வளவு மாதிரி தைரியமா இருக்கணும் தான் நாங்க இவங்களை கும்பிடுறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா தோணும். ஒரு 14 வயசு பொண்ணு இவ்வளவு தைரியமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துட்டு இப்ப அவங்க அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா அம்மா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கும் கால் பண்றாங்க. அதே நேரத்துல டிவில கொஞ்ச நாளுக்குள்ள சூறாவளியும் மழையும் அதிகமா பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கும். அது ஈரனியோட மொழியில இல்லாதனால அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வீடியோ கால் பண்ணுவாங்க. அவங்க தங்கச்சியோட பாப்பாவை பார்ப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பா. அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா என்னடி 3 நாளா நீ அந்த இடத்துக்கு போனா எனக்கு காலே பண்ணலையே நம்ம அம்மா நாங்க இருக்கிற விழால வைஃபையே வரலமா, நாங்க இப்பதான் வெளியே வந்தோம், அதனால தான் உனக்கு வீடியோ கால் பண்றேன். சரி எப்படி போயிட்டு இருக்க, நீ ஹாப்பியா இருக்கியா, உன்னோட கணவர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு கேட்கும் போது நான் ஹாப்பியா இருக்கமா, இங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, அடுத்த வாட்டி கண்டிப்பா நம்ம எல்லாம் இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்னு வீடியோ காலா ஹீரோயின் பேசிட்டே இருக்கும் போது அவங்க தங்கச்சியும் ஏன்கா செலவு பண்ணி அந்த இடத்துக்கு போற அப்படின்னும் போது உனக்கே தெரியும்ல அந்த விஷயத்த மறக்கிறதுக்காக தான் என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் நாங்க செலவு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாவும் எனக்கு தெரியும் குழந்தைய இழந்தவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்கன்னு, நீ எல்லாத்தையும் மறந்து உன்னோட புது வாழ்க்கையை இதுக்கு அடுத்து தொடங்கு அப்படின்றத அவங்க அம்மா சொல்லுவாங்க. சரிம்மா நான் உனக்கு அப்புறமேட் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காலை கட் பண்ணிட்டு தேவையான பொருளா வாங்கிட்டு ஹீரோ ஹீரோனையும் அவங்க தங்கிட்டு இருக்கிற அந்த விழாக்கு போவாங்க. அது எப்படி இருக்கும்னா தண்ணி கிட்ட ஒரு பாதை இருக்கும். அந்த பாதைக்கு பக்கத்துல நிறைய சின்ன சின்ன வீடுகள் மாதிரி இருக்கும். இதை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கும். அதனால ஹீரோ ஹீரோயினும் அவங்க கிட்ட இந்த கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு அந்த ஹோட்டல்ல புக் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல டூரிஸ்ட் அதிகமா வர மாட்டாங்க. அதனால ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ரொம்ப சீப்பாவே இந்த ஹோட்டல் கிடைச்சிருக்கும். இப்ப ஹீரோனி அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே ரிலாக்ஸா இருக்கணும்ல, அதனால இதுக்கு அடுத்த நான் தேவையில்லாத விஷயத்துல யோசிக்காம இந்த இடத்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ இவ்வளவு காசு கொடுத்து வந்திருக்கோம், சும்மாவா போடுது, வா நம்ம ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஹீரோனி அப்ப கூட போன்ல சிக்னல் வரல, என்னால யாருக்கும் இந்த லொகேஷனை ஷேர் பண்ண முடியல, ஸ்டேட்டஸ் போட முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு போனை ஓரமா வச்சுட்டு இந்த இடத்த என்ஜாய் பண்ண வா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு தண்ணிக்குள்ள இறங்கி அந்த இடத்தெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அப்படி நீச்சல் அடிச்சுட்டே தண்ணிக்குள்ள இருக்கிற அழகை ரசிச்சுக்கிட்டே போகும்போது கொஞ்சம் பாறைகள் கிட்ட ஹீரோ வந்து உட்காருவாரு. அப்படி உட்காரும் போது தண்ணிக்கு அடியில இருந்த சில ஷார்ப்பான பாசி மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அவரோட கால்ல ஆழமாவே கிட்டிரும். அதனால ஹீரோ கால்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரத்தத்தை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்ட்ல ஹீரோனிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறாரு, என்ன மன்னிச்சிரு, எனக்கு தெரியும் நீ இன்னும் ரத்தத்தை பார்த்தா பயப்படுறல்ல, உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, நீ அதே நினைச்சிட்டு இருக்காத, அது சாகணும் தான் எழுதி இருக்காங்க, அதனால உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத அப்படின்னும் போது ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. எல்லாருமே இப்படி சொல்லிடுறீங்க, ஆனா எனக்கு தான் அந்த வழி தெரியும். என் குழந்தை இழந்தது அன்னைக்கு மட்டும் எனக்கு ரத்தம் வரலன்னா என் குழந்தைய நான் காப்பாத்திருப்பேனே, எல்லாம் ஏன் தப்புதான், என்னால என்னையே ஒழுங்கா பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஹீரோனே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் ஒரு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, குழந்தைக்கு ஹார்ட் பீட் லெவலே இல்ல, அதனால நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டோம், உன்னாலதான் குழந்தை இறந்தது
நடந்ததுன்றத நினைக்கவே நினைக்காத, அதை மறந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி ரொம்ப கில்ட்டியா பேசுறாங்க. இல்ல எனக்கு நல்லா தெரியும், நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அதனாலதான் என் குழந்தைய என்ன தவற விட்டுட்டேன், நான் ஏன் இப்படி இருந்தேன், சை என் வாழ்க்கைய நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோவும் கன்வைன்ஸ் பண்ண பாக்குறாரு, ஆனா அவராலே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. ஹீரோனியும் ரூம் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப நைட்டு ஹீரோனியும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கடுத்து எனக்கு இந்த ரூம்ல இருக்க விருப்பம் இல்ல, நம்ம ரிட்டர்ன் போயிடலாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சரி போயிடலாம் அப்படின்னும் போது ஹீரோனி ஏன்னா அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, எனக்கே புரிஞ்சிருக்கு, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு நீ ரொம்ப பயப்படுற, இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, நீ இன்னும் அந்த விஷயத்த தான் நினைச்சுக்கிட்டு இருப்ப, நம்ம நாளைக்கு காலையில போலாம், ஏன்னா இன்னைக்கு நைட்டு போக வேணாம், நாளைக்கு காலையில போகும்போது நம்ம ஹோட்டல் மேனேஜர் கிட்ட நம்ம கொடுத்த காசை கேட்டுட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம், இன்னைக்கு நைட்டு நீ இங்க நல்லா தூங்கு அப்படின்றத சொல்லி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்யுது, இடி சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோனி கொஞ்சம் பயந்துடுறாங்க, எங்க வெளியே சத்தம் கேக்குது என்னும் போது இடி சத்தம் தாமா, நீ தூங்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. இப்ப பயங்கரமா காத்தடிக்குது, மழை ஜோடன் பெய்யுது. ஹீரோனிக்கு ஹோட்டல் இருந்து கால் வரும். மேம் நீங்க இருக்கிற ரூம் ஓகேவா, இல்ல வேற ஏதாவது ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்களா அப்படின்றத கேக்குறாங்க. ஹீரோனியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இவங்க இப்படி கேக்குறாங்களே நம்ம வேற ஏதாவது ரூமுக்கு மூவ் ஆயிடலாமான்னு. ஹீரோ இஷ்டமா போனா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனியும் இன்னைக்கு ஒரு நாள் தானே, சரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல எங்களுக்கு ரூம் வேணான்னு சொல்லி போனை கட் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப நான் தூங்கிட்டே இருக்கும் போது டமான ஒரு சவுண்ட் கேக்குது. அப்படியே ஹீரோ பெட்ல இருந்து உருண்டு கீழே விழுகிறாரு. அவர் மேல அந்த கட்டிலோட மொனை ஹீரோட கால நல்லா நசிக்கிறது. ஹீரோனி அலறி அடிச்சு ஹீரோவை காப்பாத்த போறாங்க. ஆனா அவங்க சறுக்கிட்டு கீழே விழுகிறாங்க. அவங்க இருக்கிற அந்த விழா காத்துல பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. ஹீரோவும் என்னை விட ஹெல்ப்புக்கு யாருக்காவது கால் பண்ணும் போது தண்ணில நனைஞ்சனால போன் ஒர்க்கே ஆகல, இல்லங்க போன் ஒர்க் ஆகல அப்படின்னும் போது சரி எனக்கு ஹெல்ப் பண்ணு, நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம் போது ஹீரோனி ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோ எழுந்துக்கிறாரு. ஆனா கால பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இப்ப ஹீரோனி ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அவங்க இருக்கிற அந்த வீடு லேண்ட விட்டு தள்ளி ரொம்ப ஆழமா போயிடுச்சு. என்னங்க பண்றதுன்னும் போது சரி ஓகே நம்ம நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாம், கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் மீன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல ஹோட்டல்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மக்களை காப்பாத்திட்டு உள்ள கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஒரு விழாவே உள்ள போனதே தெரியல. ஹீரோனியா சரி வாங்க ஸ்விம் பண்ணலாம்னு ஆரம்பிக்கும் போது இப்போ அவங்க இருக்கிற அந்த வீடு பாறையில இடிக்குது. இடிக்கும் போது ஹீரோனி காத்தவரை உள்ள விழுக பாப்பாங்க. ஆனா ஹீரோ கையை பிடிச்சிடுறாரு. இப்ப அடுத்த ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும், அதுல இடிக்கிறதுக்காக அந்த வீடே மூவ் ஆகுது. ஹீரோனியை பார்த்து நான் உனக்கு காதலிக்கிறேன், நீ என்ன நம்ப அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுறாரு. ஹீரோனி தண்ணிக்குள்ள அப்படியே முழுகிறாங்க. ஆனா அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சனால அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே மேல வராங்க. வந்து பார்த்தா அந்த வீடே அப்படியே பாறையில இடிச்சு நசுங்கி போயிருக்கும். ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோட கால் பயங்கரமா அடிபட்டிருக்கும், அவரால் நகரவே முடியாது. ஹீரோனி வாங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எப்படி போடுது, நம்ம தான் ரொம்ப தூரம் வந்துட்டோமே என்னும் போது இல்லங்க இங்க பாறை இருக்கு, பாறைக்கு மேல நம்ம என்ன சிக்னல் கொடுக்கலாம், கண்டிப்பா இருக்காது தெரிய வரும், நம்ம இங்க இருந்த ஆபத்து தான், இன்னும் உள்ள போய்கிட்டே இருப்போம் போது இல்ல வெளியே இடியெல்லாம் இடிக்குது, நீ பாறை மேல நிக்கும் போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னாலையும் வெளியே வர முடியாது, அதனால விடிக்கிட்டோம், நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், கண்டிப்பா நம்ம காப்பாத்துறதுக்காக ஆள் வருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ஹீரோனிக்கு இந்த விஷயத்துல சுத்தமா ஈடுபாடு இல்ல. பட் கணவரோட சிச்சுவேஷன் மோசமாயிட்டே இருக்கு, அதனால அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை சரி பண்ணி அப்படியே நைட்டு தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எழுந்து பாக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோனியும் ரொம்ப தூரம் தண்ணிக்குள்ள வந்திருப்பாங்க. சுத்தி லேண்டும் இல்ல, மக்கள் யாருமே அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஹீரோனிக்கு ஒரு பதட்டம் வந்துரும். நான் அப்பவே சொன்னல நைட்டே நம்ம சிக்னல் கொடுத்திருந்தா கண்டிப்பா யாரு கண்ணுக்காவது நம்ம தெரிஞ்சிருப்போம், தப்பிச்சு போயிருக்கலான்னு, ஆனா உங்களோட முட்டாள்தனமான டிசிஷன் தான் நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நானும் கூட சேர்ந்து இங்க மாட்டிக்கிட்டேன் தானே, எனக்கு தெரியுமா இப்படி நடக்கும்னு, பொறுமையா எது நம்ம யோசிக்கலாம் அப்படின்றத அவங்க கணவர் சொல்றாரு. இப்போ ஹீரோட கால்ல இருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியோட தண்ணியா மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஹீரோனுக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நம்ம போகணும், இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எனக்கும் புரியுது, நம்ம இங்க இருந்து போகணும், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல உயிர் வாழணும், அப்பதான் நம்ம தேடி யாராவது வரும்போது நம்மளால தப்பிக்க முடியும், நம்ம இப்ப எங்க இருக்கணும் எனக்கு தெரியல போது ஹீரோனையும் நம்ம இருக்கிற இந்த வீடு மூவாய்கிட்டே தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஒண்ணு பண்ணு, தண்ணிக்கு அடியில ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குதா, நமக்கு சாப்பிடுற உணவு இல்ல ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குதான்னு பாருன்னும் போது ஹீரோனி நீச்சல் அடிச்சுட்டே தண்ணிக்குள்ள போவாங்க. அப்ப அவங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு அடியில நிறைய வாட்டர் கேனு பேக்ஸ் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது தண்ணிக்குள்ள அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும். பயந்து திரும்பி பார்த்தா அங்க நிறைய மீன்கள் கூட்டமா போகும். அதை பார்த்த ஹீரோனிக்குள்ள ஒரு பயம் வந்துடும். டக்குன்னு மேல ஏறி வருவாங்க. ஹீரோவும் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. சாப்பிட்ற அளவுக்கு வேற எந்த ஒரு உணவும் இருக்காது, 2 வாட்டர் பாட்டில் தான் இருக்கும், அதுலயும் தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஹீரோனி முதல்ல நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் அவங்க ஷேர் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்செட்டா இருக்கு அப்படின்றத ஹீரோ கேட்பாரு. நான் கூட்டமான மீன்களை பார்த்தேன், அது டக்குன்னு பார்த்த பிறகு பயந்துட்டேன் போது அப்படியா, அப்ப ஏதாவது மீனை பிடிச்சிருக்கலாம்ல, நம்ம சூஷி சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னும் போது வெறுப்பேத்தாதீங்க, எனக்கு அந்த டிஷ்ஷே பிடிக்காது, இந்த நிலைமையில உங்களுக்கு
நம்மளுக்கு அந்த மீன் தேவையா அப்படின்னு ஹீரோயினையும் பேசிட்டே இருக்கும்போது, இந்த இடத்த பாரு, நம்ம இந்த இடத்த சர்வைவல் பண்ணிதான் ஆகணும். அப்படி பண்ணாதான் நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்க. அதுவும் இது ஓப்பனா தான் இருக்கு. கண்டிப்பா யாராவது மேல பறந்து போனாலும் இல்ல படகுல போனாலும் நம்ம அவங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியும், காப்பாத்திருவாங்க அப்படின்னும் போது, என்னை இம்ப்ரெஸ் பண்ண கடைசியில எங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே அவங்க கணவரை திட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே டயர்ட்ல அவங்க தூங்கிடுவாங்க. இப்ப ஹீரோனிக்கு எது ஏரோப்ளைன் சவுண்ட் கேட்கும். ஹெல்ப் மீ சொல்லி கத்துவாங்க. ஆனா அது ரொம்ப தூரம் போயிடும். அந்த சத்தம் மட்டும் ஹீரோனிக்கு கேட்கறதுனால கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ கண்ணை திறந்து பாப்பாரு. அது ரொம்ப தூரம் போயிடுச்சு, நம்ம அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டோம் போது, இல்ல என் கண்ணுக்கு அவங்க தெரியறாங்க, கண்டிப்பா அவங்க கண்ணுக்கு நான் தெரிவேன், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் போதுதான் அவங்க கிட்ட நிறைய காஞ்சு போன கட்டைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் கொளுத்தணும் ஒண்ணு தீப்பட்டி இல்லை. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவகிட்ட இருந்து அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேன்ல சன்லைட் மூலியமா நெருப்பு பத்த வைக்க முடியுமான்னு பாப்பாரு. ஹீரோனே உடனே அவங்களுக்கு சிக்னல் தரணும் சொல்லிட்டு அந்த வாட்டர் கேன்ல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஹீரோவே குடிக்க சொல்லிடுவாங்க. உப்பு தண்ணியை பிடிச்சிட்டு சூரியனோட ஒளி குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறனால நெருப்பு பத்த வைக்கவே முடியாது. அந்த ஏரோப்ளைனும் அங்க வந்து போயிடும். ஹீரோனே என்னென்னோ ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால ப்ராப்பரா சிக்னல் கொடுக்க முடியாது. ஹீரோனே ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப குடிக்க தண்ணியும் இல்லாம ஹீரோனியும் ரொம்ப டயர்டாயிருவாங்க. ஹீரோனே அவங்க கணவரை பார்ப்பாங்க. அவர் ரொம்ப சைலண்டா இருப்பாரு. அவருக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு கொஞ்சம் அங்க இருந்து துணியில வர சொட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சு அவங்க கணவர் கிட்ட கொடுத்து இழந்துருங்க சொல்லுவாங்க. ஆனா அவர் மயக்க நிலையிலேயே இருப்பாரு. ஏன்னா கால ரத்தம் அதிகமா போய்கிட்டே இருக்கும். இப்ப ஹீரோனி தூரத்துல ஒரு கப்பலை பார்ப்பாங்க. அது ரொம்ப தொலைவுல இருக்கும். ஆனா அவங்க கிட்ட நம்ம எப்படியோ சிக்னல் காமிச்சு இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஹெல்ப் மீன்னு சொல்லி கத்துவாங்க. சரி நம்மளே நெருப்பத்த வைக்கலாம்னு சொல்லிட்டு குச்செல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எரியாது. இப்ப அவங்க கணவருக்கு கூட நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் கேனை சூரியனோட வெளிச்சத்துல காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப டக்குன்னு நெருப்பு பத்த ஆரம்பிச்சிடும். ஆனா அது வர லேட் ஆனனால அவங்க அந்த கப்பலை விட்டு ரொம்ப தொலைவுல வந்துருவாங்க. இப்ப அது பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும். அவங்க இருக்கிறது எல்லாமே மரத்தாலும் ஆன பொருள்னால அந்த இடமே முழுசா குபிர்னு எரிய ஆரம்பிக்கும். ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஹீரோவும் இங்க இருந்த சேஃப் இல்ல, தண்ணியை விட்டு குதிச்சிருன்னு சொல்லி 2 பேரும் தண்ணியில குதிச்சிருவாங்க. பார்த்தா அந்த மரமே முழுசா எரிஞ்சு கொஞ்சம் கட்டைகள் மட்டும்தான் தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கும். ஹீரோனி அங்க வந்து ஒரு கட்டையை பிடிச்சிட்டே இருக்கும் போது, ஹீரோனி இந்த தண்ணிக்குள்ள இருக்குது எனக்கு இன்னும் சேஃப் இல்லைன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, இப்ப டக்குன்னு அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஷார்க் அவங்க கிட்ட வர மாதிரியே தெரியும். ஹீரோனி நான் இங்க ஷார்க்கை பார்த்தேன்னு வாங்க. ஹீரோ இல்ல அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு போது, இல்ல உங்க கால இருந்து வர ரத்தத்தை வச்சுதான் அது வருதுன்னு நினைக்கிறேன் போது ஹீரோ தண்ணிக்குள்ள போய் செக் பண்ணுவாரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு விலங்கு வரும். ஆமா அங்க ஷார்க் இருக்கு, வாங்க அங்க பெரிய கட்டை இருக்கு, அதை பிடிச்சு நம்ம தப்பிச்சிடலாம் சொல்லி வேகமா நீச்சல் அடிச்சுட்டே போவாங்க. அப்படி போகும்போது ஹீரோவை அந்த கட்டை மேல படுக்க வைக்க பாப்பாங்க. ஆனா அவரால் முடியாது. அதனால சரி இருங்க நான் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லி நீச்சல் அடிச்சுட்டே முன்னாடி போவாங்க. இப்போ அந்த ஷார்க் அப்படியே கிட்ட வரும். பார்த்தா அது ஒரு டால்ஃபின். அட கடவுளே, டால்ஃபினை தான் நம்ம ஷார்க்கை நினைச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சிரிச்சுட்டு அந்த டால்ஃபினை அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே டயர்ட்ல பார்த்துருவாங்க. இப்ப ஹீரோனி கிட்ட என்ன சொல்வாருன்னா, என்ன மன்னிச்சிரு, உனக்கு நடக்கிற எல்லா மோசமான விஷயத்துக்கும் நானும் ஒரு காரணமா இருந்தேன். நான் மட்டும் உன்கிட்ட விவாகரத்து கேட்கலன்னா நீ ஸ்ட்ரெஸ் ஆயிருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்னா நீதான். நீ எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்க, என்னோட மனைவியா இருந்திருக்க, என்னோட கடினமான பயணத்துல எனக்கு நீ ரொம்ப துணையா இருந்திருக்க அப்படின்னும் போது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இங்க வந்து நம்ம தப்பிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி மன்னிப்பு கேட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனே எழுந்துக்கிறாங்க. நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை எழுப்புறான்னு பார்த்தா இப்ப ஒரிஜினல் ஷார்க்கே வந்து அவங்க இருந்து அந்த கட்டையே உடைச்சிட்டு ஹீரோனி நகர் அந்த பக்கம் போயிடறாங்க. ஹீரோ சரிவில் நிக்கிறாரு. இப்ப டக்குன்னு தண்ணிக்குள்ள போயிடாரு. ஹீரோனுக்கு வர கோவத்துல என் புருஷனை தொட்டிங்க, நீங்க செத்தீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்து எல்லா ஷார்க்கையும் குத்திக்கிட்டே இருக்கும். அவங்க கணவரை வேற காணும். எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு பார்ப்பாங்க. தண்ணிக்குள்ள ஒரே ரத்தமா இருக்கும். இப்ப உங்க கணவர் தண்ணியை விட்டு வெளியே வராரு. சீக்கிரம் இங்க இருந்து போகணும் போது ஹீரோனே உங்க கணவரா மேல படுக்கிறதுக்காக இழுப்பாங்க. இல்ல எனக்கு தெம்பல்ல, நீ நீச்சல் அடி, நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னும் போது ஹீரோனி பதட்டத்துல வேகமா நீச்சல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஷார்க் அப்படியே உங்க கணவரோட காலை கடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படியும் ரொம்ப தொலைவில் நீச்சல் அடிச்சுட்டே வந்துடுறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு ஷார்க்கும் இல்ல. ஹீரோ ரொம்பவும் டயர்டா இருக்காரு. ஹீரோனிக்கு ரொம்ப வேகமா நீச்சல் அடிச்சனால மயக்கமா வந்து அப்படியே படுத்துறாங்க. இப்ப இருட்ட தொடங்குது. ஹீரோ அப்படியே தண்ணிக்கு அடியில தான் இருக்காரு. ஹீரோனி மேல இருக்கா. கொஞ்சமா நகர்ந்து போறாங்க. ஹீரோனி கண்ணை திறந்து பார்த்தா அவங்க தரையில இருக்காங்க. என்னங்க நம்ம லேண்டு கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை பாக்குறாங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த ஷார்க்கு ஹீரோவோட 2 காலையுமே கடிச்சிருக்கும்.
இதை பார்த்த ஹீரோனே பயங்கரமா அழுகுறாங்க. எழுந்திருக்கன்னு சொல்லி அவங்க கணவரை எழுப்புறாங்க. ஆனா அவர் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. அவரை பிடிச்சு வச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோனே ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. ஹீரோனிக்கு அபார்ஷன் டைம்ல அவங்க கணவர் அவங்களுக்கு ரொம்பவும் துணையா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்ப ஹீரோனே கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க கணவர் எழுந்து வராரு. உன் வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இப்ப இருக்கு, உனக்கு அது ஃபீல் ஆகுதா அப்படின்னும் போது ஃபீல் ஆகுது. நீங்க தான் என் கூட இதுக்கு அடுத்து இருக்க போறீங்களா? என்னமோ கண்டிப்பா உன் கூட தான் இருப்பேன், நீ அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும், எப்பவுமே நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை மறைஞ்சிடறாரு. ஹீரோனே கண்ணை திறந்து பார்த்தா எங்களுக்கு நேரம் கனவு கண்டிருப்பாங்க. அவங்க கணவர் இறந்து போயிருப்பாரு. அவரோட உடல் தண்ணியில அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த உடலை 2 ஷார்க் கடிச்சு கொதறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போலான்னு பாப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லேண்டு தான் இருக்கும். இன்னும் உங்க உள்ள நடந்து போகணும், அப்பதான் தீவை பார்ப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஷார்க் ஹீரோனியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி அவங்களோட தொட பகுதியை கடிச்சு கிழிக்கும் போது அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் அங்க இருந்த கூர்ப்பான பாசைகள்லாம் எடுத்து அதோட வாயிலும் கண்ணிலையும் குத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது கடிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படியோ அதை அட்டாக் பண்ணிட்டு லேண்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா தொடையில இருந்து ரத்தம் ஊத்திட்டே இருக்கு. அவங்களுக்கு மயக்கமா இருக்கு. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறாங்க, நடக்கிறாங்க. முன்னாடி ஒரே மேகம் கூட்டமா இருக்கு. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்ப பார்த்தா அந்த இடத்துல மிகப்பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையை பிடிச்சு ஏறி அந்த பக்கம் பார்த்தா அந்த கடல் தான் இருக்கும். அந்த கடலை ஒருத்தர் படகுல தூங்கிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட உதவி கேட்டு தப்பிச்சலாம்னு சொல்லி ஹீரோனி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றது சொல்றாங்க. பக்கத்துல தண்ணி இருக்கு, எடுத்து குடிக்கிறாங்க. ஆனா அது தண்ணி இல்ல, அது சரக்கு. அது உடனே துப்பிடுறாங்க. எழுந்துருங்க சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் கணவர் இழந்துட்டாரு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவரு அந்த ஊர்க்காரனார அவருக்கு மொழி புரியல. என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க காலை பார்க்கும் போது, உங்களுக்கு அடிபட்டுச்சா, கவலைப்படாதீங்க, நான் சரி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சரக்கை குடிச்சிட்டு அவர்கிட்ட இந்த ஊசியும் நூலியும் வச்சா அந்த கிழங்க சதியை தைச்சுக்கிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, இங்க இருந்து போயிடலாம், நான் சில தூண்டில கீழே போட்டிருக்கேன், மீன் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணி கீழே இறங்குவாரு. ஹீரோனி இல்ல ஷார்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு புரியாது. இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை விட்டு இறங்கிடுவாங்க. ஹீரோனே மயக்கத்துல எப்படி தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இருக்கிற அந்த படகு அப்படியே குழுங்க ஆரம்பிக்கும். என்ன ஆச்சுன்னு கீழே பார்த்தா தண்ணிக்குள்ள போனவரோட கை இருக்கும். தண்ணி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். ஹீரோனே புரிஞ்சுக்கிறாங்க ஷார்க் அவரை அட்டாக் பண்ணிடுச்சுன்னு. அதனால அங்கிருந்து போகணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த நங்கூரத்தை பாக்குறாங்க. அதை எடுக்க முயற்சி பண்ணும் போது இப்போ அவரு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை விட்டு மேல வர்றாரு. ஒரு கையை பிடிச்சு அவங்க அப்படியே இழுக்கிறாங்க. ஆனா அந்த ஷாருக்கு அந்த படையை இடிக்கும் போது ஹீரோனியும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்படியே அவங்க தண்ணியில முழுக அவரும் முழுகிறாரு. எப்படியோ நீச்சல் அடிச்சுட்டு ஹீரோனி அந்த படகை பிடிச்சிடுறாங்க. அவருக்கும் உதவி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஷார்க் அவர் அப்படியே கடிச்சு கொதறி தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. ஹீரோனியும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நங்கூரத்தை இழுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ரொம்ப டைட்டா இருக்கு, அவங்களே இழுக்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நங்கூரம் இழுத்துட்டு அப்படியே படகுல போயிட்டே இருக்கும் போது அந்த ஷார்க் அவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஹீரோனியும் வேகமா துடுப்பை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஷார்க் அவங்க அட்டாக் பண்றதுக்காக வேகமா வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஹீரோனி அதை அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது வெப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க படகுல பாப்பாங்க. அப்பதான் அவங்க படகு வேகமா போறதுக்கான ஒரு வீல் மாதிரி ஒண்ணு இருக்கும். இதை வச்சு அதோட வாய் கிழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடி வா வாய் கிழிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வெப்பனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அட்டாக் பண்ண வரும். அது வாயிலேயே அந்த மிஷினை வச்சிருவாங்க. அது வழி தாங்க முடியாம ஓடி போயிடும். இப்படியே ஓடிப்போ, மொத்தமா வாயை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அது போயிட்ட பிறகு ஹீரோனி கொஞ்சம் கொஞ்சமா படகுல போயிட்டே இருப்பாங்க. இப்ப அது அப்படியே ஹீரோனி அட்டாக் பண்ணி இன்னும் வேகமா கொலவரியா வந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த டைம் அந்த மிஷின் ஒர்க் ஆகாது. ஹீரோனா என்ன பண்றது யோசிக்கும் போது அந்த ஷார்க் அப்படியே பாஞ்சு ஹீரோனியோட படகை அப்படியே கவுத்து விட்டுடுது. இப்ப ஹீரோனி அட்டாக் பண்ண வரும். அதே நேரத்துல ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா நங்கூரம் இருக்கிற அந்த கயிறை எடுத்து அவங்களோட உடல்ல சுத்திக்கிட்டே அது மேல தூக்குறாங்க. இப்ப ஷார்க் அவங்களை அப்படியே முழுசா மெழுங்கிறதுக்காக மேல நீச்சல் அடிச்சுட்டே வரும். இப்ப கரெக்டா பார்த்தா இந்த நங்கூரத்தோட கயிறை இறக்கி விடுறாங்க. அது அப்படியே ஷார்க்கோட வாயிலும் முழுசா இறங்கிடுது. அப்படியே இறந்து போய் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கும். அந்த நங்கூரத்தோட கயிறை மட்டும் ஹீரோனி இறக்கி உள்ள விட்டுறாங்க. அப்படியே அந்த படகோட மேல் பக்கத்துல படுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த படகு போயிட்டே இருக்கும். இப்போ அங்க இருக்கிற தீவுல இருக்கிற மக்கள் ஹீரோனிய பாத்துடுறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக வராங்க. அதை பார்த்து ஹீரோனிய சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல இந்த இடம் டேஞ்சர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண ஒரு பொருள் இருக்கும். இதை பார்த்து ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிகிறாங்க. சோ எப்படின்னு மக்களே, படம் வித்தியாசமானதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.